திமுக முப்பெரும் விழாவை முன்னிட்டு கோவையில் திமுக சார்பில் 10,000க்கும் மேற்பட்டோர் பங்கேற்ற மாரத்தான் போட்டி நடைபெற்றது. கோவை மாநகர் மாவட்ட திமுக சார்பில் பீளமேடு மசக்காளிப்பாளையம் பாலன் நகர் அருகே சுற்றுப்புற சூழல் மற்றும் இரத்த தான விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கில் 4, 6 மற்றும் 10 கிலோமீட்டர் தூரத்தில் மாரத்தான் போட்டி நடத்தப்பட்டது. போட்டியை மாநகர் மாவட்ட திமுக செயலாளர் கார்த்திக் முன்னிலையில் கொடியசைத்து துவக்கி வைத்தார். இதில் 10,000க்கும் மேற்பட்டோர் மாணவ மாணவிகள், பொதுமக்கள் மற்றும் விளையாட்டு வீரர்கள் கலந்து கொண்டனர். வெற்றி பெற்ற வீரர்களுக்கு 2 லட்சம் ரூபாய் பரிசு தொகை மற்றும் கலந்து கொண்ட அனைவருக்கும் மெடல் வழங்கப்பட்டது. மாரத்தான் போட்டி பொறுத்தமட்டில் இரத்த தான விழிப்புணர்வு மாரத்தான். அதை போலவே கோவை மாவட்டத்தினுடைய பசுமையை பாதுகாப்பதற்காக, பசுமையான நகரமாக சுற்றுப்புற சூழலை பாதுகாப்பதை வலியுறுத்துவதற்காக இந்த மாரத்தான் போட்டி நடத்துகின்றோம். இன்று காலையிலிருந்து 10,000க்கும் மேற்பட்ட வீரர்கள், வீராங்கனைகள் இதில் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். அனைவருக்குமே இந்த மாரத்தான் போட்டியில் பங்கெடுத்த அனைவருக்கும் சான்றிதழ்கள், மெடல்கள் வழங்கப்படுகின்றன. அதே போலவே பரிசு தொகைகளும் 2 லட்சம் அளவில் அனைத்து பரிசு தொகைகளும் வழங்கப்படுகின்றன. பங்கெடுத்த அனைவருக்குமே காலை சிற்றுண்டியும் வழங்கப்படுகிறது. இந்த மாரத்தான் போட்டியை பொறுத்த மட்டில் ஒவ்வொரு ஆண்டும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முப்பெரும் விழாவினை முன்னிட்டு கோவை மாநகர் மாவட்டத்தில் தொடர்ந்து நாங்கள் நடத்துவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். கோவை நேரு கல்வி குழுமம் சார்பில் போதை இல்லா விழிப்புணர்வு மாரத்தான் போட்டி நடைபெற்றது. கோவை விளையாட்டு அரங்கம் முன்பு நடைபெற்ற போதையில்லா விழிப்புணர்வு மாரத்தான் போட்டியில் சுமார் 2,300 பேர் கலந்து கொண்டு 3 கிலோமீட்டர் மற்றும் 5 கிலோமீட்டர் பிரிவுகளில் போட்டியிட்டனர். மேலும் மாற்றுத்திறனாளிகள் பங்கேற்ற இப்போட்டியை கோவை தெற்கு காவல்துறை இணை ஆணையர் கார்த்திகேயன் கொடியசைத்து துவக்கி வைத்தார். இதைத் தொடர்ந்து பேசிய அவர், தமிழகத்தில் போதை பழக்கத்தை முற்றிலுமாக ஒழிக்க காவல்துறையும் அரசும் தீவிரமாக செயல்பட்டு வருவதாக குறிப்பிட்டார். மாணவர்கள் நல்ல பழக்க வழக்கங்களுடன் கல்வி கற்று வாழ்க்கையில் உயர வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார்.